ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தா கொற்ற முடிய நிறுத்தி நீளமா அடர்த்தியா வளர வெண்டைக்காய் கருஞ்சீரக தண்ணீர் மட்டும் போதும். அதை எப்படி யூஸ் பண்ணணும் வாங்க பாத்துடலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முடி வேறா கொட்டுது, என்ன பண்ணாலும் முடி வளரவே மாட்டேங்குதுன்னு கவலையில இருக்கீங்களா? இனி இந்த கவலையே உங்களுக்கு வேணாம். 2 வெண்டைக்காய், 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் இருந்தா போதுங்க. உங்க தலைமுடி நீளமா அடர்த்தியா முடி பளபளப்பா மாத்திடும். வாங்க எப்படி செய்யறது, எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துடலாமா? அப்படின்றீங்களா? சரி, ஓகே, போயிடலாம். கரிஞ்சீரகம் இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம தலைமுடிக்குமே நல்லது. கரிஞ்சீரகத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் தலைமுடியோட உச்சந்தலையில ஏற்படுற அரிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளை தடுத்து முடியோட வளர்ச்சியை தூண்டும். அதே மாதிரி வெண்டைக்காய் முடியோட வளர்ச்சியை போக்கி நல்ல பளபளப்பா மாத்தும். போட்டாக்ஸ் சிகிச்சை பண்றது மாதிரி முடி பொலிவா மாத்திரும். அதை பொட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி பார்லர்ல பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய ஹேர் வந்து மாறிடும். முடி பொட்டாக்ஸ் முடி உதிரி அதிகமா ஏற்படுது. இதை என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருக்குமே முடி உதிரது இருக்கும். அது பிரச்சனையா மாறுறது எப்போ அப்படின்னா, முடி உதிர்ற அளவாலதான். ஒரு நாளைக்கு 100 முடிக்கும் குறைவா உதிர்ந்தது அப்படின்னா, சரி, ஒரு நாளைக்கு 100 முடிக்கு குறைவா உதிர்ந்தது அப்படின்னா அது இயல்பானது. ஆனா அதை விட அதிகமா உதிர்வதுதான் சிக்கலே. தலைமுடி உதிர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உச்சந்தல ஆரோக்கியத்தை சரியா பராமரிக்காம இருக்கிறது, முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாம, இதெல்லாம் முக்கிய காரணமா இருக்குது இல்லையா? சரி, இதை எப்படி பண்ணலாம்? முடி வளர உதவும் வெண்டைக்காய் வாட்டர் எப்படி செய்யறது பார்த்துடலாம். செய்ய தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. தண்ணீர் 2 கப்பு, வெண்டைக்காய் 4, கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் அளவு போதும். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு 2 கப் தண்ணீர் ஊத்தி கொதிக்க விடுங்க. இதுல வெண்டைக்காய சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்துக்கணும். அதோட கருஞ்சீரகம், வெந்தயம் அண்ட் தோல் சீவின இஞ்சி இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு தண்ணீரோட நிறம் மாறுறதோட வெண்டைக்காயோட கொழப்பு தன்மையும் அதுல இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டிய வச்சு இந்த நீரை வடிகட்டி நீங்க எடுத்துக்கணும். சரி, இப்ப இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இது 2 வகையில நீங்க யூஸ் பண்ணலாம். நேரடியா வடிகட்டி வச்சிருக்கிற ஜெல் மாதிரி இருக்கிற தண்ணீரை தலையில வேர்க்கால்கள் முதல் நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்கலாம். ஒரு 1/2 hour ஊற விடுங்க. இந்த நீர்ல கொஞ்சமா ஷாம்பு சேர்த்து வழக்கமான ஷாம்புவை போல அப்ளை பண்ணிக்கலாம். தலைமுடிக்கு வெண்டைக்காய் அப்ளை பண்றதோட யூசேஜ் பத்தி நான் சொல்லிடுறேன். வெண்டைக்காயில உள்ள வளவளப்பு தன்மை தலைமுடிக்கு மிகச்சிறந்த கண்டிஷனரா ஃபர்ஸ்ட் செயல்படும். பொட்டாக்ஸ் பண்ண அப்படின்லாம் வந்துட்டு போயிட்டு நீங்க செலவழிப்பீங்களா பார்லர்ல, நீங்க இதை பண்ணி பாருங்க, அங்க போவே மாட்டீங்க. வெண்டைக்காயில உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடிகளோட வேர்களை வலிமையாக்கி முடி உடைதலை தடுக்குது. இதில் உள்ள விட்டமின்கள், புரதங்கள் இதெல்லாமே முடியோட வேர்களை வலுப்படுத்தி உச்சந்தலையோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். நீங்க அப்ளை பண்றதோட மட்டும் இல்லாம மசாஜ் கொடுங்க, ஓகேங்களா? ஒரு கண்டிப்பா 10 minutes ஆகுது நீங்க உங்க தலை ஹேர் வந்து மசாஜ் பண்ணணும். அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது நிச்சயமாக முடி வளர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கருஞ்சீரகம் யூஸ் பண்றதோட நன்மைகளை பத்தி சொல்லிடுறேன். கருஞ்சீரகத்தை நம்ம முடிக்கு யூஸ் பண்றது மூலமா முடிய கருப்பா மாற்றுவதோட முடியோட வளர்ச்சியை அது தூண்டும். உச்சந்தலையில இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு ஆன்டி பாக்டீரியல் பண்பால பொடுகையும் விரட்டி உச்சந்தலையை ஆரோக்கியமாகுது. உங்களுக்கு பொடுகு பிரச்சனை தான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இதில் உள்ள அமினோ அமிலங்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் முடியோட வளர்ச்சியை வேகமா தூண்ட உதவும். சோ ஃபைனலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த வீடியோல பாத்தீங்க இல்லையா, சோ இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகாது. நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஆயுர்வேதிக் அப்படிங்கிறதுனால, நீங்க ட்ரை பண்ணிட்டு இயற்கையான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால, நேச்சுரலா கிடைக்கிற ரெமெடிஸ் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டினியூவா ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்போ வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளி விதைகள் சொல்லுவாங்க, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அதுவுமே வந்து சேம் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 1 வீக்ல ஒன்னே வந்து ட்ரை பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, நிறைய விதமான இது ட்ரை பண்ணலாம். பட் அது நம்ம முடிக்கு செட் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரோட முடியோட தன்மையும் வந்து வேறு இல்லையா? அதனால நீங்க யூஸ் பண்ற முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்றதும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம், எது நமக்கு பெஸ்டா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட உண்மைத்தன்மை, துல்லியம், செயல்படுற திறன் இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா நீங்களா தான் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட ஹேருக்கு செட் ஆகுற மாதிரி உங்களோட ஹேருக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கறத சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு ட்ரை ஹேரா இருக்கலாம், ஒருத்தருக்கு என்ன ஆகலாம், சாஃப்ட் ஏற்கனவே வந்து சாஃப்ட் ஹேரா இருக்கவங்களுக்கு இது வந்து தேவையில்லாம இருக்கலாம். ஸோ வந்து நான் வந்து பார்லர்ல போய் சில பேர் வந்து பொட்டாக்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டா அது வந்து நாட் ரெஃபரபிள், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கொத்து கொத்தா கொற்ற முடிய நிறுத்தி நீளமா அடர்த்தியா வளர வைக்க முடியும். ஏன்னா அது பெஸ்ட் பாசிபிள்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஓகே? ஸோ இது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் தென் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்றீங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்தா அதை நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணலாம் இல்லையா? அதுதான் ரைட் இல்ல? சரி, ஓகே, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அண்ட் வேற எது டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தாராளமா கேட்கலாம்.
தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care.